الله الرحمن الرحيم. الحمد لله رب العالمين، نحمده ونصلي على رسوله الكريم. أما بعد، فقد قال الله تعالى في كلامه القديم وفي الفرقان المجيد بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم. إن أول بيت وضع للناس للذي ببكة مبارك وهدى للعالمين. صدق الله العظيم. وقال النبي صلى الله عليه وسلم الدعاء مخ العبادة. وصدق رسوله النبي الكريم. ونحن على ذلك من الشاهدين والشاكرين والحمد لله رب العالمين. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையனுமாகிய எல்லா புகழும் புகழ்ச்சியும் அல்லாஹ் ஒருவனுக்கே உரித்தாகட்டுமாக. நமது கண்மணி நாயகம் முஸ்தபா தாஹா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீதும் அவர்களின் குடும்பத்தார்களான அகல பைத்துகள் மீதும் சத்திய சஹாபாக்கள், தாபீன்கள், தபோ தாபீன்கள் மற்றும் உயர்ந்த சுகதாக்கள், அவுலியாக்கள், நல்லடியார்கள் இங்கு வீற்றிருக்கக்கூடிய நம் அனைவரும் மீதும் என்றென்றும் சாந்தியும் சமாதானமும் நின்று நலவுத்துமாகும். என் இதம் கனிந்த சலாமினை உங்களிடம் சமர்ப்பணம் செய்கின்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வதஆலா வபரகாத்துஹு. அல்லாஹுடைய பரக்கத்தும் முபாரக்கும் நிறைந்த ஒரு நாளிலும் சமயத்திலும் அல்லாஹ் நம்மை எல்லாம் சங்கமிக்க வைத்திருக்கிறார். இதுபோல அழகிய தருணத்தை நாளை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு உயர்ந்த சுவனமான ஜன்னத்துல் ஃபிர்தௌஸிலே இதுபோல சங்கமித்திருக்கக்கூடிய இந்த நசீவினை நமக்கும் நம்மளுடைய மனை மக்கள் வராசத்துகளுக்கும் அல்லாஹ் ஏற்படுத்தி தந்தல் புரிவானாக. அதுபோல் அல்லாஹு தாலா கடுமையான வெயிலுடைய தாக்கத்தில் ஏற்படக்கூடிய நோய்கள், மரணங்கள், மிக மோசமான நிலைப்பாடுகளிலிருந்தும் அல்லாஹ் நம்மளை பாதுகாத்து அருள் புரிவானாக. அதுபோல் அல்லாஹு தாலா இந்த துன்யாவில் வாழக்கூடிய காலங்கள் செய்கின்ற அமல் இபாதத்துகள், இஹ்லாஸான நற்செயல்கள் அனைத்தையுமே அல்லாஹ் கபூல் செய்து அருள் புரிவானாக. ஆமீன். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். இன்றைக்கு துல்கஅதா மாதம் கூறும் நினைவுகள், துல்கஅதா மாதம் கூறும் நினைவுகள் என்ற ஒரு தலைப்பின் கீழ் சில தகவல்களை பார்க்க இருக்கிறது. பொதுவாக துல்கஅதா மாதம் என்று சொன்னாலே நினைவுக்கு வருவது துல்ஹஜ்ஜினுடைய அந்த ஹஜ்ஜினுடைய நினைவுகள் தான். இன்றைக்கு நாம் உட்கார்ந்திருக்கக்கூடிய நாள் 6வது நாள், துல்கஅதாவினுடைய 6வது நாளில் அல்லாஹ் நம்மை எல்லாம் ஒன்று கூட்டி இருக்கிறார். அப்போ துல்கஅதா என்று சொன்னால் நினைவுக்கு வரக்கூடியது ஹஜ்ஜி. ஹஜ்ஜி செய்யக்கூடியவர்களுக்கு நாம் அடுத்து வரக்கூடிய மாதத்தில் நம்மளுடைய ஹஜ்ஜி மக்பூலாக வேண்டும் அப்படின்னு சொல்லி பலர்களிடம் துவாக்களை பெறக்கூடிய ஒரு அழகிய தருணம் நிறைந்த ஒரு மாதம் இந்த துல்கஅதா மாதம். அப்படித்தான் ஹஜ்ஜுக்கு போகக்கூடிய ஹாஜிகள் என்ன செய்வார்கள், எல்லாரையும் சந்தித்து முகமன் தனிப்பட்ட முறையில் சந்தித்து அவங்கள்ட்ட ஹஜ்ஜுக்கு நான் போகிறேங்கிறத தாண்டி என் ஹஜ்ஜு மப்ரூராக ஆகணும், மக்பூலாக ஆகணும் அப்படிங்கிற ஒரு விசேஷ துவாவை பெறுவதற்கு பகையாளி முதற்கொண்டு கரங்களை பிடித்து முசாஃபஹா செய்யக்கூடிய துவாவை பெறக்கூடிய ஒரு அழகிய தருணம் நிறைந்த ஒரு மாதம் இந்த துல்கஅதா மாதம். அப்ப இந்த மாதத்தில் அதிகமான நினைவுகள் பொதிந்திருக்கிறது. ஒன்றல்ல, ரெண்டல்ல, பலவிதமான பொக்கிஷங்கள் நிறைந்த நிகழ்வுகள் பலது கிதாபுகளிலே பதிவு செய்திருக்கிறார். துல்கஅதா மாதத்தை பற்றி எழுதும் பொழுது சொல்கிறார்கள், முதலிலே காபாவை புனரமைப்பு செய்தது, காபாவை கட்டியது நபி ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள். அதற்கு பின்னால் நபி நூஹ் அலைஹிஸ்ஸலாம் காலத்தில் அது அழிக்கப்பட்டது. நாமெல்லாம் தெரிந்தது. நபி நூஹ் நபியினுடைய காலத்தில் அதே காபத்துல்லா அழிக்கப்பட்டு காணாமல் போனது. அப்ப காணாமல் போன காபத்துல்லாவை
மீண்டும் என்ன செய்தார்கள்? கண்டெடுத்து புரணமிப்பு செய்த முதல்ல துவங்கிய நாள் மாதம் இந்த துல்காதா மாதம் பிறை 5 என்பதாக பதிவு செய்கிறார். இன்னைக்கு புற 6ல நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் நபி இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் இருவரும் சேர்ந்து காபாவை முதலிலே அஸ்திவாரமிட்ட முதல் நாள் இந்த துல்காதா மாதம். நாம் எல்லாம் என்ன செய்வோம்? நினைவுகள் கண் முன்னாடி வந்து போவோம். ஒரு வீடு கட்டுவதாக இருந்தாலும், ஒரு கடையை துவங்குவதாக இருந்தாலும், முதல்ல அஸ்திவாரம் சொல்லும் பொழுது அதை என்ன செய்வாங்க? இந்த நாளில் நாங்கள் அஸ்திவாரம் இட்டோம், இந்த நாளில் வீட்டை கட்டி முடித்தோம், இந்த நாளில் நாங்கள் வீட்டை அஸ்திவாரம் இட்டோம், கட்டி முடித்தோம் என்பதாக நினைவுகளை நண்பர்களிடத்தில் பகிர்வதை பார்க்க முடிகிறது. அப்ப வரலாற்றுகளிலே இந்த துல்காதா மாதம் நம் நினைவுக்கு கொண்டு வரக்கூடிய ஒரு காட்சிகள் என்னவென்று சொன்னால், முதலிலே அஸ்திவாரமிட்ட ஒரு மாதம் இந்த துல்காதா மாதம் என்பதாக கிதாபுகளிலே பதிவு செய்கிறார்கள். அதே போல நபி யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இஸ்லாத்தை சொல்லும் பொழுது ஏற்றுக்கொள்ளாததன் காரணமாக அவர்கள் என்ன செய்கிறார்கள்? கோபத்தோடு அல்லாஹ்விடத்திலே சாபத்தை வேண்டுகிறார்கள். நிறைவேற்றப்படவில்லை. சாபம் இறங்காத ஒரு காரணத்தால் கோபத்தோடு கடலிலே பயணிக்கிறார்கள். கடல் நடுவானிலே நிற்குகிறது. நடுவானிலே நிற்கும் பொழுது எல்லா நபர்களும் மாலுமிகளும் கவனிக்கிறார்கள். ஏன் நடுவானிலே நிற்குகிறது? ஏதோ ஒரு தவறு நிகழ்கிறது, தவறு நிகழ்ந்திருக்கிறது, அதனால் நின்று கொண்டிருக்கிறோம். வருத்தத்தோடு வேதனையோடு எல்லா சமூகங்களும் அந்த இடத்தில் கலந்திருக்கக்கூடிய அந்த கப்பலிலே பரிதவித்து அல்லாஹ்விடத்திலே முறையிட்டு ஒவ்வொரு நபர்களும் யோசிக்கிறார்கள். அப்ப அவர்களிடத்தில் இருந்த ஒரு தந்திரமான ஒரு காரியம், எல்லா பேர்களையும் எழுத்து மூலியமாக எழுதி சீட்டு போட்டு குலுக்கி போட்டு அதிலே பேர் எடுக்கும் பொழுது நபி யூனுஸ் அலைஹிஸ்ஸலாமுடைய பேர் வருகிறது. ஆனால் மாலுமிகளுக்கு தெரியும் நபி யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் எவ்வளவு பேணுதலானவர்கள், ஒழுக்கமானவர்கள், எவ்வளவு நயம் படைத்தவர்கள் என்பது எல்லா நபர்களுக்கும் தெரியும். ஆனாலும் கூட நபி யூனுஸ் அலைஹிஸ்ஸலாமுடைய பேர் மீண்டும் மீண்டும் வருகிறது. ஆனால் உணர்கிறார்கள், நாம் செய்த தவறு, அல்லாஹ்வுக்கு சாபத்தை இறக்கலையே, நம் கோபத்தின் காரணமாக இறைவன் என்னுடைய கலிமாவுக்கு வேல்விஷன் மதிப்பில்லாதன் காரணமாக கோபத்தில் இட்ட சாபம் நிறைவேறாத நாள் ஏறிய அந்த கப்பலில் நாம் இவ்வளவு மற்ற நபர்களுக்கு முன்னால் காட்சி நாம் செய்த தவறு படம் போட்டு காட்டி விட்டான் என்ற வேகத்தில் என்ன செய்கிறார்கள்? இந்த கப்பல் நகரணும்னா நீங்க இடத்தை காலி பண்ணணும். உடனே குதிக்கிறார்கள், மீன் வயிற்றுக்குள் செல்கிறார்கள். உள்ளே இருந்து கொண்டு ஓதிய களிமா லா இலாஹ இல்லா அன்த சுபஹானக இன்னி குன்து மினல் ஸாலிமீன். எத்தனை பேர்கள் கேட்குறாங்க? எத்தனை நபர்கள் எத்தனை குடும்பத்தில் எனக்கு சிரமமா இருக்கு, கஷ்டமா இருக்கு, வறுமையா இருக்கு, சண்டையா இருக்கு, எல்லாத்துக்கும் தீர்வானது நபிமார்கள்ல முதல்ல களிமாவை பயன்படுத்தியவர்கள் நபி யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம். முதல்ல களிமா அவுராதாக திக்ராக பயன்படுத்தியவர்கள். லா இலாஹ இல்லா அன்த சுபஹானக இன்னி குன்து மினல் ஸாலிமீன். சூஃபி சுவத்துல இந்த லா இலாஹ இல்லல்லாஹுக்கு வந்து இல்லல்லா லா இலாஹ இல்லா அன்த சுபஹானாவுக்கு ஆழமான ஒரு கருத்தையும் பதிவு செய்திருக்கிறார். சூஃபி சுவத்துல நம்ம என்ன செய்யக்கூடாது, அதை நினைச்சு அப்படியா அப்படின்னு நம்ம முன்னோக்கி பொதுவாக அன்தங்கிற வார்த்தை யாராவது முன்னாடி பார்த்தாதான் சொல்ல முடியும். அஷுகதுங்கிற வார்த்தையும் அப்படித்தான். அஷுகதுன்னா என்ன? நான் சாட்சி பகறேன். சாட்சிக்கு முன்னாடி காட்சிகள் இருக்கணுமே. சும்மா கண்ணை பத்திட்டு சாட்சிகள் சொல்ல முடியுமா? அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் அந்த அப்ப காட்சிகள் இருக்கணும். அந்த ஈமானியத்து அந்த இடத்துல சூஃபிசோங்கள் ஆழமான கருத்துக்களை என்ன செய்வார்கள்? சித்தாந்தங்களை பதிவு செய்திருக்கிறார்கள். பழைய பாடல்கள் எங்கள் உஸ்தாத்மார்கள் சொல்லுவாங்க, பழைய பாட்டு சதகுத்துல்லாப்பா தக்கல பீரப்பால இருந்து பாட்டுகள்லாம் எடுத்து அதை படித்த ஆழமான கருத்துக்கள் நம் உடல்ல உண்டான முடிகள் எல்லாம் மெய் சிலித்து விடுமா. அவன் ஒரு உஸ்தாது எனக்கு சொன்னது, ஒரு உஸ்தாது ஒரு ஆலிம், அவரு தரீக்கத்தில் உள்ளவர், அவர் சொல்லுகிறார், ஏன் வாப்பா லா இலாஹ இல்லா அன்த சுபஹானக்குங்கிறீங்களே, லா இலாஹ இல்லா அன்தங்கிற வார்த்தை லாஹிரான வார்த்தை, அதாவது வெளிப்படையானது. வெளிப்படைங்கிறது காட்சி. அந்த நீங்கிறதுக்கு முன்னாடி அல்லாஹ் இருக்கணுமே. அப்ப அவர் அல்லாஹ் பார்த்த நிலையில சொன்ன வார்த்தையா? இப்படியெல்லாம் அவ உஸ்தாத் சொல்லும்போது நமக்கு அதுக்கும் சம்பந்தம் கிடையாது. நம்ம அந்த அளவுக்குலாம் அறிவிப்பு, அந்த அளவுக்கு சிந்திக்கக்கூடிய ஆள் கிடையாது. அது உள்ளார நம்ம போனதும் கிடையாது. சூஃபி சதத்துக்குள்ளார போய் அது ஆழமாக யோசிப்பதும் இல்லை. அப்ப லா இலாஹ இல்லா அன்தவே எந்த அளவுக்கு அவர்கள் ஓதி அவர்கள் தாக்கத்தை உடல் அழியாமல் மௌத்தாகாமல் நீண்ட காலம் 6 மாத காலம் உள்ளே இருந்து வெளியே வந்தார்கள். அந்த வெளியே வந்த நாள் துல்காதா மாதம். வெளியே வந்த நாள், வெளியே வந்து அவர்கள் என்ன செய்தார்கள்? வெளியில வந்து அதாவது துல்காதா பிறை 11ஆம் நாள் வெளியே வந்தார்கள் என்பதாக பதிவு செய்யப்படுகிறது. வெளியே வந்தா அவங்க உடல் என்னது? வயிற்றுக்குள்ள உள்ள சூம்பி போய் கிடந்தது. தாய் வயிற்று எந்தெந்த பொருள் என்னென்ன வயிற்றுக்குள்ள இருக்கணுமோ அங்கதான் இருக்கணும்.
ஆனால் இடம் மாறி போய் இருக்கிறோம் என்று சொன்னால் அது உடல் தாக்கத்தை வலிமைகளை என்ன செய்யணும், தாங்கக்கூடிய சக்திகள் வேணும். ஒரு குழந்தை என்ன செய்கிறது, வயிற்றுக்குள் இருக்குகிறதுன்னு சொன்னால் துன்யாவை பார்ப்பதற்கு முன்னால் அந்த நீர்ல இருக்குகிறது, வயிற்றுக்குள்ள இருக்கிறதுன்னு சொன்னா அது அல்லாஹ்வுடைய குதரத்து. ஒரு மனிதன் வளர்ந்து சாப்பிட்டு உணவுகள் மலங்கலங்கள்லாம் கழித்து இந்த உலகத்தில் மூச்சு விட்டு வாழ்ந்த மனிதன் மீண்டும் அதை சுவாசம் இல்லாத ஒரு இடத்துல போய் தங்குதல். ஏன்னா மீனுடைய கருவறையிலே அது குட்டியிடக்கூடிய அதே கருவறையிலே போய் ஒரு மனிதன் இருக்கிறான் என்று சொன்னால் இறைவனுடைய அது குதரத். மீண்டும் அதே இடத்துக்கு போய் இருக்கிறது. அப்ப அந்த ஓதும் போது அப்ப எந்த அளவுக்கு அந்த தாக்கத்தோடு ஓதி இருப்பார். அதனால தான் சொல்லுகிறேன், யாரும் கேள்விகளை கேட்காதீர்கள். உங்கள் குடும்பத்தில் கஷ்டம் இருக்கிறதா, கணவன் மனைவி சண்டனை இருக்கிறதா, எவ்வளவு பிரச்சனைகள் இருந்தாலும் ஒரே தீர்வு முதல்ல கூறிய வார்த்தை திக்ரு, நபி கூறிய திக்ரு லா இலாஹ இல்லா அன்த சுப்ஹானக இன்னி குன்து மினல் ஸாலிமீன். ஏன்னா இன்னிங்கிற வார்த்தையை ஒருத்தர் தனிப்பட்ட முறையில் ஓதணும்னா லா இலாஹ இல்லா அன்த சுப்ஹானக இன்னினா நான், இன்னானா நாங்கள். ஜமாத்தா செஞ்சு ஒரு என்ன செய்ய வீட்டில் 10 பேரா சேர்ந்து நீங்க ஓதுறீங்க, எல்லாரும் சேர்ந்து லா இலாஹ இல்லா அன்த சுப்ஹானக இன்னி குன்து மினல் ஸாலிமீன் அப்படின்னு நீங்க சொல்லும் பொழுது, அப்ப ஜமாத்தா சொல்லும் பொழுது இன்னா குன்னா மினல் ஸாலிமீன் நாங்கள் சொல்லணும், ஒற்றப்படையா சொல்லணும். இன்னின்னு சொல்லக்கூடாது. இன்னின்னு சொன்னா உரிமை தனக்கு மட்டும் ஓதிக்கிறக்கூடிய அவுராது. 10 பேர் சேர்ந்து நீங்க ஓதும் பொழுது இன்னா குன்னா மினல் ஸாலிமீன், இன்னானா நாங்கள் அது ஜம்மா சொல்லணும், இன்னிங்கிறது நான். அப்ப அந்தங்கிறது உரிமை, ரப்பு ஒருத்தன். அப்போ இது போல வார்த்தையை பயன்படுத்தி அவர்கள் வெளியில அவங்க பாவத்து மன்னிக்கப்பட்டு வெளியில வருகிறார்கள். உடம்பு சூம்பி இருக்கிறது, சூம்பி கிடந்த அந்த உடல் மீண்டும் பழைய நிலைக்கு மாற வேண்டும். கண்ணீர் வெடிக்கிறார்கள். அல்லாஹ் சொன்னான், சுரக்கா செடியை வளர்க்கிறார்கள், அந்த செடியில படுக்கிறார்கள். அந்த செடியில படுத்த உடனே மனிதன் முன்னாடி எப்படி உடம்பு இருந்துச்சோ அதே உடம்புக்கு நபி யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் மாறினார்கள். அந்த மாறிய நாளும் அதே அந்த மாதத்தில் தான் கடைசியிலே அவர்கள் உடல் பழைய நிலைக்கு வந்தது என்பதாக நமக்கு வரலாற்றுகள் சொல்லப்படுகிறது. அது நினைவு கூறக்கூடிய அந்த மாதம் இந்த துல்காதா மாதத்தில் நடந்தது என்பதாக வரலாற்றாசிரியர்கள் பதிவு செய்கிறார்கள். அதே போல ஃபிரௌன் அழிக்கப்பட்டதற்கு பின்னால் நபி மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தன்னுடைய வேதத்தை இறைவனிடத்தில் வேண்டுகிறார்கள். ஏன் என்று சொன்னால் இஸ்லாத்திலே அடிப்படை ஒரு முஸ்லிம் வாழ்வதற்கு வேதம் என்பது அவசியம். நம் இஸ்லாமியர்கள் உம்மத்தை முஹம்மதியாவுடைய வேதம் திலாவத்துல் குர்ஆன் வேதம். அப்போ நபிமார்கள் என்று சொன்னால் அந்த சமூகத்துக்கு ஒரு வேதம் அடையாளம், அலாமத்து, சுஹுஃபுகள் ஒரு அலாமத்து. இந்த ரசூல் இருந்தார், இந்த நபி இருந்தார் அப்படின்னு சொன்னா அதுக்கு ஒரு அலாமத்து வேண்டும், அடையாளம் வேண்டும். கட்சி இருக்கிறது என்று சொன்னால் அடையாளம் சொல்லுகிறோம் அல்ல, தகப்பன் ஒரு பிள்ளை இருக்கிறது என்று சொன்னால் அடையாளத்துக்கு தகப்பனை கையை காட்டுகிறோம் அல்லவா? அதே போல அடையாளத்தை கேட்கிறார்கள். அதற்கு அல்லாஹ் சொன்னது 30 நாள் நீ முதலில் நோன்பு வை. அல்லாஹ் மூசா நபிக்கு சொல்லுவான் 30 நாள் நோன்பு வை. நோன்பு பிடித்த அந்த மாதம் இந்த துல்காதா மாதம். 30 நாள் நோன்பு வைத்தார்கள். 30 நாள் நோன்பு வைத்த அந்த மாதம் இந்த துல்காதா மாதம் என்பதாக வரலாற்று ஆசிரியர்கள் பதிவு செய்கிறார்கள். அதே போல மீண்டும் சொல்கிறார்கள், இந்த துல்காதா மாதத்தில் ஹிஜ்ரி பிற 5 ஹிஜ்ரி பிற 5 பர்தா கடமையாக்கப்பட்டது என்பதாக அந்த கடமையாக்கப்பட்ட ஒரு மாதம் துல்காதா மாதம். பர்தா புர்கா கடமையாக்கப்பட்டது. உமர் ரலியல்லாஹு என்ன செஞ்சா, கஷ்டப்பட்டு கொண்டு வந்தார்கள் புர்காவை. கஷ்டப்பட்டு பைத்துல் ஹலாக்கு அந்த காலத்தில் பெண்கள் வெளியில தான் போவாங்க. ஏன்னா அப்போ ரசூல்லா காலத்தில் வெளியில தான் போய் என்ன செய்வாங்க. இன்னைக்கு சில இது இப்போ எல்லாமே எல்லா இடங்களிலும் வீட்டுக்குள்ளேயே பைத்துல் ஹலா இருக்கிறது, வீட்டுக்குள்ளேயே பைத்துல் ஹலா இருக்கும். அன்றைக்கு வறண்ட வெளியில தான் போவாங்க. குறிப்பிட்ட நேரத்தில் என்ன செய்வாங்க, சுபுவுக்கு முன்னாடியே பெண்கள் போயிட்டு வந்துடுவாங்க. அந்த நேரத்தில் ஆண்கள் போகக்கூடாது. அப்ப அந்த நேரத்தில் உமர் ரலியல்லாஹு என்ன செய்யறார், ஒரு பெண்ணை பார்க்கிறார்கள். ஒரு பெண்ணை பார்க்கும் பொழுதுதான் புர்கா பர்தா வேண்டும் என்பதற்கு, ஹிஜாப் வேண்டும் என்பதற்காக வேண்டி இறைவனிடத்தில் போராடி அந்த ஹிஜாபை ஃபரலாக கொண்டு வந்தார்கள். பெண்கள் கண்டிப்பா அணிஞ்சே ஆகணும், உடலை மறைத்தே ஆகணும். அவர்கள் கொண்டு வந்தார்கள். வஹி மூலியமாக அழுது கொண்டு வந்த அந்த ஹிஜாப் இன்னைக்கு என்ன செய்கிறது, எப்படியெல்லாம் நடனமாடுகிறது என்பதை பார்க்க வேண்டும். இஸ்லாமியன் அந்த பெண்கள் அந்த ஆடைகளை போட்டு எவ்வளவு இன்ஸ்டாகிராமில் எல்லா இடங்கள்லையும் என்ன செய்கிறார்கள், அரசியல் பேசக்கூடியதிலிருந்து ஆடல் பாடல் நிகழ்வு வரைக்கும் ஹிஜாபினுடைய அடையாளத்தை தப்பாக பயன்படுத்தப்பட்டு கொண்டிருக்கிற ஒரு நேரத்தில் சினிமா துறையில் இது போல காட்சிகளை தவறாக பயன்படுத்தினால் ஆர்ப்பாட்டம் போராட்டம் நடந்தது. ஆனால் இன்றைக்கு எல்லாரும் மௌனம் சாதித்து என்ன செய்கிறோம்,
அந்த இஸ்லாமிய பெண்கள் நீ இஸ்லாத்தில் நீ என்னமோ பண்ணிக்க, அந்த புர்கா என்ற அலாமத்தை அடையாளத்தை வைத்து நீ பண்ணாது. ஏன்னா புர்கா என்ற நோம்பு திறக்கிற நேரத்தில் என்ன செய்வாங்க, அரசியல் பிரமுகர்களுக்கு தொப்பி போடுவாங்க, தொப்பி போட்டு உள்ள கொண்டு வைப்பார். ஏன்னா அவர்கள் எங்களுக்கு ஆதரவுங்கிறதுக்கு ஒரு அடையாளத்தை கொண்டு வருவார்கள், அடையாளத்தை கொண்டு வருவார். ஆனால் அதே இது கொச்சைப்படுத்தும் விதமாக அதை பயன்படுத்துவோம் என்று சொன்னால் அதை கண்டிப்பாக நாம் என்ன செய்ய வேண்டும், அதிலே நாம் சட்டங்கள் பாய வேண்டும், இஸ்லாமிய சட்டங்கள் பாய வேண்டும். ஆனால் இன்னைக்கு இஸ்லாமிய பெண்கள், கணவன் ஒன்றும் சொல்லுவதில்லை, பெத்த தாய் தாப்பனும் ஒன்றும் சொல்றதில்லை, பெண் பிள்ளைகள் இன்ஸ்டாகிராம்ல சர்வசாதாரணம் என்ன செய்யறாங்க, ஃபேஸ்புக்கில் இருந்து எல்லாமே நடனம் ஆடக்கூடிய நிலைகளை பார்க்க முடிகிறது. அதற்கு அந்த ஆடைகளை வைத்தே நடனம் ஆடுகிறார்கள், இஸ்லாத்தினுடைய அடையாள சின்னத்தை வைத்தே நடனம் ஆடுகிறார்கள். ஏன் உரிமை இல்லையான்னு இல்லை, உரிமையே இல்லதான். யார் உரிமை கொடுத்தது, யார் உரிமை கொடுத்தது? இன்னைக்கு இப்படி நம்ம செய்வோம், நாளைக்கு என்ன செய்வாரு, தாடி வச்சு ஜிப்பா வச்சு அதுல ஒரு டான்ஸை போடுவார். ஒரு ஆண்கள் அது போல என்ன செய்வார்கள், நடனம் ஆடி விடுவார்கள். அப்ப இதெல்லாம் நம் இஸ்லாமிய பெண்கள் கவனித்து, அப்ப புர்காவை என்ன ஹிஜாபை உமர் ரலியல்லாஹு கஷ்டப்பட்டு என்ன செய்தார்கள், ரசூலுல்லாஹ்ட்ட அவ்வளவு பேசி ஒவ்வொரு நேரமும் ரசூல் அல்லாஹ்வுடைய வேதம் வஹி வரட்டும், அல்லாஹ்வுடைய வஹி வரட்டும் என்று எதிர்பார்த்து கொண்டு வந்த இன்றைக்கு ஹிஜாப் இன்னைக்கு வேறு விதமாக பயன்படுத்த ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. கடைசி காலத்தில் பெண்கள் கியாமத்து நாளுடைய அடையாளம், பெண்கள் என்ன செய்வார்கள், ஆடை அணிந்திருப்பார்கள். ஆனால் ஆடையா அணிந்திருப்பார்கள், உள்ளதுல வெளியில தெரியற மாதிரி இருக்கும் அடையாளம். ஏன்னா அணிந்திருப்பார்கள், அணிந்தது போல தெரியாது. அந்த அளவுக்கு என்ன செய்ய உடலில் உள்ளான ஒரு இறுகமான ஆடைகள் உலக அழிவினுடைய அடையாளமாக இன்னைக்கு எத்தனை பெண்கள் ஹிஜாபுகளை பயன்படுத்துகிறார். ஹிஜாபுங்கிற பேர்ல அவங்க ஆடைகள்லாம் பார்த்தா உள்ள அங்கங்கள் வெளியிலே தெரிகிறது. ஆண்களும் அது போல என்ன செய்கிறார்கள், உள்ள ஆடைகள் ஏன்னா அண்ட்ராய்டுங்கிற பேர்ல போட்டு நம்ம என்ன செய்யறோம், இளைஞர்கள் பல பள்ளிவாசல்லே தொழுகிறாங்க, பல இடங்கள்ல பார்க்க முடிகிறது. பள்ளிவாசல்ல என்ன செய்வாங்க, ஒரு அரைக்கால் டவுசர் போடுவாங்க, இரவு ஆடை. அப்ப அவங்க என்ன செய்ய கேட்டா, முட்டுக்காலம் மறைச்சாச்சு இல்ல, நீ குனிஞ்ச நிமிர்ந்தேன்னா அது எவ்வளவு பெரிய கராகியத்தான ஒரு நிலை, அருவருக்கத்தக்க நிலைகள் அந்த ஆடை மூலமா வெளிப்படுதா இல்லையா? அப்ப இஸ்லாத்துக்குன்னு உண்டான, இபாதத்துக்குன்னு உண்டான, அமலுக்குன்னு உண்டான, இறைவனை முன்னோக்கக்கூடிய நிலையில் உண்டான ஆடை, தக்வாவுடைய ஆடையை பயன்படுத்த வேண்டுமா இல்லையா? ஒரு உலமா ஆலிமுக்கு நம்ம என்ன செய்யறோம், நசியத்தி செய்யறோம். மௌலானா நீங்க என்ன செய்யுங்க, ஜிப்பா போட்டுக்கிறீங்க, தொலை வைக்கும் போது ருக்கு சுஜூது இல்ல ஜிப்பா போட்டுக்கிறீங்க. ஏன் சொல்ற ஆளுக்கு அறிவு இல்லையா, நீ போடணும் இல்லையா? தலப்பா எல்லாத்துக்கும் சுன்னத்து. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தலப்பாவை எல்லா நபர்களும் அணிய சொல்லி இருக்கிறார்கள், சுன்னத்து. தொப்பியும் தலப்பாவும் இஸ்லாத்தினுடைய அடையாளம். இன்னைக்கு நம்ம என்ன செய்யறோம், ஆலிமுகளுக்கு நசீகத்தை செய்யறோம், ஆனா நம்ம அதை பயன்படுத்துறதில்லை, ஜிப்பா நம்ம பயன்படுத்துறதில்லை. அது தக்குவாவினுடைய அடையாளம். ஜிப்பா போட்டுட்டு நம்ம எங்கேயுமே போக முடியாது, ஒரு சினிமாவுக்கு போக முடியாது, ஒரு அந்நிய பெண்ணிட்ட நம்ம பேச முடியாது, பஸ்ஸில் உட்காந்து எதுவும் செய்ய முடியாது. ஒரு தொப்பியை போட்டு என்ன செய்ய முடியாது, பஸ்ஸில் போகும்போது யார்ட்டையும் அந்நிய பெண்ணோட இடத்துல போய் உட்கார மாட்டோம். ஏன், நமக்கே தெரியும் சார் தொப்பி இருக்கு ஜிப்பா இருக்கு, அங்கே போய் உட்கார்றது. இது இல்லாமல் ஒரு ஃபேன் செட்டோட இருந்தாலும் போய் உட்காந்துருவான். சென்னையெல்லாம் பார்க்க முடிகிறது, சிட்டிகளெல்லாம் நம்ம சர்வசாதாரண இது போல செயல்களை பார்க்க முடிகிறது. ஆக ஹிஜாப் என்பது இறைவனை நெருங்கக்கூடிய ஆடைகள் என்பது அது தக்குவாக்கு மட்டுமே பயன்படுத்தி போக வேண்டும். அதை கடமையாக்கப்பட்ட அந்த மாதம் இந்த துல்காதா மாதம் என்பதை நினைவுபடுத்துகிறது. அதே போல ஹிஜ்ரி 6 ஹுதைபியா உடன்படிக்கை நடந்ததும் இந்த மாதத்திலே தான். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் சஹாபாக்களும் மக்காவை நோக்கி பயணம் செய்கிறார்கள். அப்படி மக்காவை நோக்கி பயணம் செய்யும் பொழுது ஹுதைபியா என்ற இடத்திலே தடுத்து நிறுத்தப்படுகிறது. மக்காவுக்கு போக விடாம தடுத்து நிறுத்தப்படுகிறது. அவ பேச்சுவார்த்தை நடக்கிறது. அவ பேச்சுவார்த்தை நடத்தும் பொழுது உஸ்மானே கனி ரலியல்லாஹு தஆலா அவங்களே அனுப்பி வைக்கப்படுகிறது. அவ போனவங்க மீண்டும் வரல. உஸ்மான் கனி அவங்கள நீ போய் பேசிட்டு வாங்கன்னு சொல்லி அனுப்பி வைக்கப்படுது. ஆனா போனவங்க மீண்டும் வரல. அப்ப மீண்டும் வராததால் எல்லா சஹாபிகளும் என்ன செய்யறாங்க, கடுமையான போராட்டங்கள் நடத்த ஆரம்பித்து விட்டார்கள். உண்ணாவிரதத்திலே உட்கார்ந்து விட்டார்கள். அப்ப சஹாபிகள் சாகும் வரை உண்ணாவிரதம் என்பதாக ஒப்பந்தம் செய்து உட்கார்ந்து விட்டார்கள். அப்படி உட்கார்ந்து இருக்கக்கூடிய அந்த அதற்கு பேர் என்ன சொன்னா பைஅத்துர் ரிதுவான் அர்த்தம். அந்த உஸ்மானே கனி ரலியல்லாஹு தஆலா போனது வரலையே அப்படின்னு சொல்லி
சாகும் வரை உண்ணாவிரத போராட்டம் உட்கார்ந்தார்களே, அதற்கு பெயர் பைத்து ரிதுவான், அதாவது பைஅத்தே ரிதுவான் என்று சொல்வார்கள். அப்படி உட்கார்ந்திருந்து அந்த இடத்திலே அந்த பையத்து நடந்த, உடன்படிக்கை நடந்த அந்த மாதம் துல்காதா மாதம் என்பதாக நமக்கு கிதாபுகளிலே பதிவு செய்கிறார்கள். ஆக இப்படி பலவிதமான துல்காதாவை சிறப்பித்துக்குரிய முஷ்ரிக்குகள் நம் இஸ்லாமிய பெண்களை திருமணம் முடிப்பதும், அதே போல இஸ்லாமியர்கள் முஷ்ரிக்கினுடைய பெண்களை, ஆண்களை திருமணம் முடித்துக் கொள்வதும் தடை செய்யப்பட்ட, ஹராமாக்கப்பட்ட மாதம் இந்த துல்காதா மாதம் என்பதாகலாம் பதிவு செய்கிறார்கள். அதனால் நாம் இந்த மாதத்தை நாம் என்ன செய்ய வேண்டும்? இது அதிகமான சிறப்புகள் நடந்திருக்கிறது, அதிகமான சிறப்புகள் நமக்கு நடந்திருக்கிறது. அதே போல மைமூனா ரலியல்லாஹு தஆலா அவங்க திருமணம் முடித்த நாளும் இதே துல்காதா மாதம். இன்னைக்கு நம்ம மக்கள்லாம் என்ன செய்யறாங்க? இவ்வளவு மூட நம்பிக்கையினுடைய உச்சத்தில் போய் சாஸ்திரம் எல்லாம் பார்க்கிறார்கள். ஏதோ ஹிந்துசுகளுடைய மாற்று மத கொள்கையெல்லாம் கொண்டு வந்து இஸ்லாமிய மதத்துக்குள் திணித்து வைத்து இதை செய்யக்கூடாது, அதை செய்யக்கூடாது என நம் இஸ்லாமிய மக்கள் நடக்கக்கூடிய மூட நம்பிக்கை. சில வீடுகள்ல எல்லாம் பார்த்தீங்கன்னா வாசல்ல ஒரு கண்ணாடி இருக்கும். வாசல்ல கதவை திறந்தவொடனே வீடு வாசல்ல பார்த்தீங்கன்னா கண்ணாடி இருக்கும். கிராமப்புறங்கள்ல எல்லாம் இன்னைக்கு வச்சிருப்பாங்க. அப்ப கண்ணாடி ஏன் வச்சிருக்கோன்னு நம்ம போய் கேள்வி கேட்டோம்னா அவங்க ஒரு விளக்கம் சொல்லுவாங்க. ஆனால் நம்மளும் ஒரு விளக்கம் சொல்லுவாங்க. அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, இந்த கண்ணாடி எந்த விதமான முசீபத்தும் உள்ள வராது, ஏன்னா எந்த விதமான பலா முசீபத்துன்னு உள்ள வராது அப்படின்னு சொல்லுவாங்க. நம்மளால என்ன செய்வான்னு சொன்னா, வெளியில போயிட்டு வந்தோம்னா நம்ம மேல ஏதாவது பேய் பிசாசுகள் இருக்கும், நம்ம முகத்தை நேரம் அந்த கண்ணாடியில பார்த்தோம்னா என்ன செய்யாது, அந்த சைத்தான் ஓடிடுவான், பேய் பிசாசு நம்மள்ட்ட இருந்து வெளியேறிடும் இந்த கண்ணாடியை பார்த்தோம்னா அப்படி. ஆனால் கண்ணாடியை பார்த்தால் என்ன துவா மோதும் என்றும் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கற்றுத்தந்த அந்த நபி வழியை நாம் மறந்து விட்டோம். ஆனால் கண்ணாடியை வாசலில் வைத்துக் கொண்டு இதுபோல மூட நம்பிக்கையினுடைய உச்சத்திலே நாம் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். அதே போல ஒருத்தர் யாராவது படியில தலை வச்சு படுத்துட்டார்னா படுத்துறாத முசீபத்து, அதாவது மலக்கே உள்ள வரமாட்டார்கள். ஆனால் ஹதீஸுகள் அப்படி இல்லை. மாலை நேரத்தில் நீங்க என்ன செய்யாதீர்கள்? மாலை நேரத்தில் கதவை அடைத்து வைக்காதீர்கள், திறந்து வையுங்கள், மலாய்க்கத்துமார்கள் வருவார்கள். மாலை நேரத்தில் நீங்கள் என்ன செய்யாதீர்கள்? உங்கள் சிறு பிள்ளைகளை விளையாட தனியாக அனுப்பாதீர்கள், சைத்தான் அந்த பிள்ளைகளை பிடித்துக் கொள்ளும் என்பது இப்படியெல்லாம் ஹதீஸுகள் இருக்கிறது. ஆனால் இந்த கலப்பற்ற முறையில, கலப்படம் தன்னுடைய முறையை பயன்படுத்தி இன்னைக்கு எத்தனை பேர்கள் இஸ்லாமியர்கள் சட்டத்தை மீறிய மூடநம்பிக்கைகளை மூழ்கி எத்தனை பேர்கள் வாழ்ந்து கொண்டு திருமணம் முடிக்கக்கூடாது, இந்த மாதத்திலே திருமணம் முடிக்கக்கூடாது, இந்த மாதத்தில் ஈஜாப் கவுல் செய்யக்கூடாது, இப்படி எல்லாம் சொல்லி இன்றைக்கு குடும்பங்கள் எவ்வளவோ வேறு பிரிந்து போன சமூகங்கள் வரலாற்றுகளிலே பதிவு செய்யப்படுகிறது, வரலாற்றுகளிலே இன்னைக்கும் பதிவு செய்யப்பட்டு கொண்டிருக்கிறது. அதனால் நாம் என்ன செய்ய வேண்டும்? இந்த துல்காதா மாதம் நமக்கு பலவிதமான வாக்கியத்தையும் பரக்கத்தையும் அள்ளி தந்திருக்கிறது. அதே போல இந்த துல்காதா மாதத்திலே இந்த இந்தியாவிலேயே மிகவும் நாம் இன்றைக்கு ஒற்றுமையாக இஸ்லாமியர்கள் நெஞ்சை நிமித்தி கொண்டு போவதற்கு வரலாற்றுகளில் இன்னைக்கு வரைக்கும் வரலாற்றுகளை புரட்டி பார்க்காமலே வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். பார்க்க வேண்டிய வரலாற்றுகளில் ஒன்று என்னன்னு சொன்னா, ஏர்வாடி இப்ராஹிம் பாதுஷா வலியுல்லாஹ் அவங்க இந்த இந்தியாவில் சேரன் சோழன் பாண்டியன் 3 பேர்கிட்ட என்ன செஞ்சிருக்கிறாங்க, எப்படியெல்லாம் போர் செய்தார்கள் என்ற அந்த வரலாற்று நூல்களை எடுத்து படித்து பார்க்க வேண்டும். இன்னைக்கு நம்ம இந்த அளவுக்கு நிம்மதியான முறையில் தொழுகிறோம் என்று சொன்னால் அதற்கு ஒரு காரணம், அவர்கள் ஒரு காரணம். அவர்கள் இந்த உலகத்தை விட்டு மறைந்த அந்த மாதமும் இதே மாதம்தான், அவர்கள் மறைந்த மாதமும் இதைதான். வரலாற்று சின்னங்கள் நினைவுகளை நமக்கு எடுத்து சொல்கிறது என்று சொன்னால் நாம் சந்தோஷமாக இருப்பதற்கு உண்டான அது அடையாளம் என்பதை உணர்ந்து கொள்ள வேண்டும். அதனால் இந்த மாதத்தை நாம் கண்ணியப்படுத்த வேண்டும், வரலாற்றுகளை அதிகமாக தெரிந்து கொள்ள வேண்டும், ஒவ்வொரு வரலாறுகளும் நம் பிள்ளைகளுக்கு எடுத்து சொல்ல வேண்டும். இந்த காலகட்டத்தில் எம் இஸ்லாமியர்கள் பலர்கள் யார் வரலாற்றுகளையோ படிப்பதற்கு முனைகிறார்கள், யார் வரலாற்றுகளையோ அம்பேத்கருடைய வரலாற்றுகளை படிக்கிறாங்க. அவங்க கல்யாணம் முடிஞ்சான்னு கேட்டா அதுக்கு விளக்கம் சொல்றாங்க, பிறந்த தேதியை விளக்கம் சொல்றாங்க. ஆனா பெருமானாருடைய குடும்ப ஹிஸ்டரியை கேட்டா தெரியாது. ஏன்னா இந்த நாட்டினுடைய ஒவ்வொரு விலாயத்து பெற்ற வழிமார்கள் இந்த உலகத்துல, இந்த துன்யாவில், அதுலயும் நம்ம தமிழ்நாட்டில் என்னென்ன ஆட்சிகளை செய்து என்னென்ன வெற்றி வாகி சூடினார்கள் என்று வரலாற்றுகளை கேட்டால் தெரியாது, வரலாற்றுகளை கேட்டால் தெரியாது. ஏதாவது வக்போடு பிரச்சனை வரும்போதுதான் இவர் இந்த காலத்துல வந்தாரு, இங்க அடங்கி இருக்கிறாரு, அவர் அடங்கினால தான் இது நம்ம இஸ்லாமிய இடம்னு நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். இப்படியெல்லாம் நாம் பேசக்கூடிய நினைவுகளை கொண்டு செல்லக்கூடிய அந்த தருணங்கள் அதுவும் நெருக்கடியான நேரத்தில் தான் வெளிப்படுகிறது ஒழிய
நாம் சாதாரண நிலைகளை இதை வெளிப்படுத்துவதல்ல. ஆக எல்லா நேரங்களிலும் இது போல வரலாற்று நிகழ்வுகளை நினைவுகளாக ஒவ்வொரு நேரமும் நம் பிள்ளைகள், மனைவி, மக்கள், எல்லா நண்பர்களுக்கும் எடுத்துச் சொல்லக்கூடிய அந்த பெரும் பாக்கியத்தை நம் அனைவருக்கும் நசீபாக்கி தந்தல் புரிவானாக. வாஹிர தாவானா அல்ஹம்துலில்லாஹ்.